தமிழக வெற்றி கழகம் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் உதயகுமார். காலையில ஒரு வீடியோ பார்த்தேன். ஆணை அரிசி ஒருத்தர் போட்டிருந்தாரு. கட்சி சாதி பாக்குற தமிழக வெற்றி கழகம் சாதி பாக்குறாங்க, சாதி பார்த்துதான் பதவி தராங்க, பணம் பார்த்துதான் பணங்கள் தான் பதவி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா நானும் ஒரு ஏன்னா ஒதுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா நான் இது ஒரு மாவட்ட செயலர் டிஸ்ட்ரிக்ட்ல உட்கார முடியும். திருவண்ணாமலை மாவட்டத்துல 4 மாவட்ட செயலர், 4 மாவட்ட செயலர்ல 2 பேர். அப்போ தமிழக வெற்றி கழகத்துல சாதி பார்த்து ஒதுக்குறாங்கன்னா நாங்க இப்படி 2 பேர் மாவட்ட செயலராக இருக்க முடியும். அதனால உழைப்பு மட்டும் தான் முழுக்க முழுக்க உழைச்சவங்களுக்கு மட்டும் தான் பதவிங்க. அப்படி உழைச்சதால தான் நாங்க 2 மாவட்ட தலித் மாவட்ட செயலராக இருக்கோம். சகவா வரல. நான் கிளை மன்றத்துல துணை செயலரா இருந்தேன். துணை செயலர் இருந்து அப்புறமா தான் ஒன்றிய செயலரா ஆகல. அப்புறமா தான் ஒன்றிய செயலர் இருந்தா மாவட்ட செயலரா ஆரணி அரிசி தாவைக்கால பதவி தரல அப்படின்னு சொல்றாரு. எப்படி தருவாங்க? இவர் அருண் விஜய் ரசிகர் மன்றத்துல ஒரு பொறுப்புல இருக்காரு. இவருக்கு எப்படி அந்த பொறுப்பு கொடுப்பாங்க பாருங்க. ஒரு என்னென்ன போட வச்சிருக்காரு. இவருக்கு எப்படி அந்த ரசிகர் மன்றத்துல போய் பணியாருன்னா தமிழக தாவைக்கால போய் எப்படி பொறுப்பு தருவாங்க? இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சில பேர் இந்த வீடியோ பாக்குறதுக்கு அவர் பொறுப்பு தரல கட்சியில சும்மா அவதூறு பரப்பின்னு இவர் யாரோட கைக்கூலின்னு தெரியல, யாருக்குள்ளே பணத்தை வாங்கிக்கிறேன் இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு பேரு அவ பேர் உண்டாக்கி இருக்காரு. காசுகிறதா பதவின்னு சொன்னாங்க. ஆனா நான் ₹1 இதுக்கு பதவிக்கு ₹1 தரல. என்னோட முழுக்க நான் உழைச்சது தளபதிமான விசுவாசி இருக்கிறதால தான் எனக்கு கொடுத்திருக்காங்க. என்னன்னா உழைச்சது தளபதியோட எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அது பொதுச்செயலர் எடுத்து சொன்னாரு. அது மூலியமா தான் எனக்கு பதவி கிடைக்கும். வேற யாரு மூலியமாவும் எனக்கு பதவி கிடைக்கல. உழைச்சது முழுக்க உழைப்பு மட்டும் தான். உழைப்பு கட்சி கோசம் முழுமையா உழைச்ச விசுவாசியா உழைச்ச கட்சி கோசம் என்ன மாவட்ட செயலர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கட்சி மேல இருக்கிற பொறுப்பு கிடைக்கல அப்படின்னு சில பேர் கட்சி மேல அவதூறாகவும் கட்சி நிர்வாகி மேல அவதூறாகவும் பேசின்னு வீடியோ எடுத்து போட்டா பதவி கொடுத்துருவாங்க என்ற நோக்கத்துல பொதுச்செயலர் மூலியம் கட்சிக்கு வெளியே அவப்பேர் உண்டாக்கிறாங்க. ஆனா இதை நாங்க பொதுச்செயலர் அவதூறா பேசின இந்த ஆர்டி அரிசை வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட சார்பாக உழைப்பு பார்த்தா கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா திருவண்ணாமலை மாவட்டத்திலே செய்ய சட்டமன்ற தொகுதியில புது தொகுதியில இது வரைக்கும் ஒரு தலித்த மாவட்ட செயலராக அறிவிச்ச சரித்திரமே கிடையாது. எந்த கட்சியிலும் பண்ணல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தில் என்னோட தளபதி அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. ஏன்னா இந்த சாதி பத்திரம் தான் இங்க ஒரு மாவட்ட செயலர் ஆயிருக்க முடியாது. அது நான் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். அதனால எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இதுல தற்கொலைகள் சிலது தவறான ஒரு அவதூறுகளை பரப்பின்னு தளபதிக்கு அவப்பெயர் உண்டாக்கி இருக்காங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது என்னை ஆனந்த் சாரி இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு பதிவீடு போட்டிருந்தேன். அது எல்லாருக்குமே தெரியும், சோஷியல் மீடியாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஆனந்த் சார் என்ன சொல்லியிருந்தார், இவர் வேறு ஒரு மன்றத்தில் போய் இணைந்துட்டார் ஹரீஷ், அதனால் அவருக்கு போஸ்டிங் கொடுக்கலன்னு ஆனந்த் சார் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். அந்த ஃபோட்டோவில் என்ன மட்டும் இது பண்ணி போட்டு காமிச்சிருந்தார் ஆனந்த் சார். உதயா மூலியமாக போட்டு காமிச்சிருந்தார். உதயா என்ன தற்கொலைன்னு சொன்னார். அவர் தற்கொலை, அவருக்கு பதிவு இல்லாததுனால அவர் பேசுகிறாருன்னு. இப்போ அந்த ஃபோட்டோ ஒரிஜினல் ஃபோட்டோ இப்போ தான் என் சிஸ்டத்துலேருந்து நான் எடுத்தேன், உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவில் OMR முருகான்னு சொல்லிட்டு ஒரு தம்பி என் கூட வந்தார். அவர் மக்கள் இயக்கத்தில் பயணிச்சிருந்தார். அப்போது நான் நினைக்கிறேன் 2016-17 தெரில. அது நான் அருண் விஜய் ஆர்ட் பண்ணி போடும்போது அதை அவங்களுடைய மேனேஜர் பார்த்து இந்த ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது, யார் நீங்கன்னு கேட்டு நான் எடுத்துன்னு போய் கிஃப்ட் கொடுத்தது. அவருடைய மன்றத்தில் நான் இணையில. அப்போது OMR முருகான்னு சொல்கிற ஒரு தம்பி என் கூட வந்தார் அருண் விஜய் பார்க்குறதுக்கு. அந்த ஃபோட்டோவில் அருண் விஜய் இருக்கிறாரு. அவருக்கு ஆனந்த் சார் மாவட்ட மாணவர் அணின்னு ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காரு. நான் சரியாக பார்க்கல. அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். மாவட்ட மாணவர் அணின்னு கொடுத்துருக்காரு. அப்போது அந்த தம்பிக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதாவது ஒருத்தர் மேலே பழி சொல்லி அவாய்ட் பண்ணோன்னா உண்மையாக இருக்கணும். என்றைக்குமே சொல்கிறேன், உண்மை ஜெயிக்கும். கொஞ்சம் லேட் ஆகும், சரிங்களா? இவர் ஃபுல் பொய், ஆனந்த் சாரே பொய். அதை நான் அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். அது ஆனந்த் சார் இப்போ நியூஸ் கிட்ட அவருக்கு இப்போ நியூஸில் என்ன பதில் சொல்கிறாரு தெரில, பார்க்கலாம். நன்றி.
இப்போ அதெல்லாம் பார்த்தீங்களா அந்த வீடியோஸு? என் தம்பி உதயா தம்பி வந்து என்னை வந்து தற்கூறினார். எனக்கு மீனிங் தெரில அதுக்கு. அது அப்படின்னா என்ன தற்கூறினா எனக்கு மீனிங் தெரில. தம்பி உதயா, இப்போ அது வந்து நீ வந்து பாரு தற்கூரி. ஏன்னா நான் வந்து இன்னும் சொல்கிறேன் தற்கூரி. என்ன நீ சொன்ன பொய்யான நீ சொன்ன. இப்போ வந்து தற்கூரி உண்மையான தற்கூரி யாருன்னு நீயே பார்த்து நீயே தற்கூரின்னு சொல்லுக்க உதயா. ஓகேவா? நன்றி.